ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டெய்லி டேட்டா முடிஞ்சு போச்சுன்னா ஜியோவில், அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஜிபி நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எத்தனை டேஸ்க்கு வேலிடிட்டி, இப்போ புதுசாக ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கனால அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் மக்களே. இப்போ ரீசார்ஜ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டேட்டா பேக்ஸ்ன்னு இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இப்படி சைடில் வந்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டேட்டா பேக்ஸ்ன்னு இருக்கும். டேட்டா பேக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 100 ரூபீஸ்க்கு இருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து 199 ரூபீஸ்க்கு, 195 ரூபீஸ்க்கு 90 டேஸ் வேலிடிட்டி 15 ஜிபி டேட்டா கொடுக்காங்க. 90 டேஸ் வேலிடிட்டி 15 ஜிபி டேட்டா வேணும்னா 195 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் மக்களே. அதுக்கப்புறம் முன்னால் வந்து இந்த 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் வந்து நம்ம இப்போ பிளான் எப்போ முடியுதோ அது வரைக்கும், பேஸ் பிளான் வந்து எப்போ முடியுதோ அது வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போ வந்து 1 டே வேலிடிட்டி மட்டும்தான் மக்களே. அன்லிமிட்டட் டேட்டா 1 டேக்கு அன்லிமிட்டட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 29 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஜிபி டேட்டா பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வேலிடிட்டி. அதே இது 1 டே 19 ரூபா கொடுத்து 1 ஜிபி டேட்டா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1 டே வேலிடிட்டி தான். முன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 1 ஜிபி இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் கூட, நாளைக்கு வந்து உங்களோட பேஸ் பிளானில் உள்ள ரீசார்ஜ் டேட்டா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக இந்த டேட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 டே வேலிடிட்டி தான். இன்றைக்கி 8 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிடும். இந்த மாதிரி 24 மணி நேரத்துக்கு இந்த ரீசார்ஜ் வந்து முடிஞ்சிடும் மக்களே. அதாவது 29 ரூபீஸ்னால் டூ டே தான். அது மாதிரி 139 ரூபீஸ்னால் அந்த 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. 69 ரூபீஸ்க்குனா 7 டேஸ் வேலிடிட்டி தான். இது வந்து மறந்தாலும் நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி பேஸ் பிளான் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க மக்களே. இப்போ ஒன் டேயில் ரீசார்ஜ் பண்ணுறக்கூடியது கூட 1 ஜிபி டேட்டா கூட காலி ஆயிரும்னு வச்சுக்கிட்டுங்களேன். இப்போ 69 டேஸ்க்குலாம் நீங்கள் வந்து 6 ஜிபி வந்து ஒரே நாள் 2 நாளில் காலி ஆகாது. அப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 7 டேஸில் காலியாகாமல் ஒரு 14 டேஸ் வரைக்கும் அதிகமாக போகும். அப்படிங்கும்போது இந்த 69 ரூபீஸ் ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு. ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 7 டேஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியாது. அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் 100 ரூபீஸ்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஜியோ ஹாட்ஸ்டாரோட 5 ஜிபி டேட்டா கொடுக்குறாங்கன்ட்டு. இந்த ரீசார்ஜ் பிளான் பண்ணிங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரா 30 ரூபீஸ் தான். இந்த 69 ரூபா ரீசார்ஜ் பிளான்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 ரூபா கட்டினீங்கன்னா 30 ரூபா தான் கட்டினீங்கன்னா 90 டேஸ் வேலிடிட்டியோட ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஃப்ரீ தான். அது போக நீங்கள் ஆல்ரெடி ஜியோ ஹாட்ஸ்டார் வச்சுருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 5 ஜிபி டேட்டா வந்து 90 டேஸ் வரைக்கும் வேலிடிட்டி கிடைக்கும். இதே இது இந்த 69 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 7 டேஸ் மட்டும் தான் வேலிடிட்டி, 6 ஜிபி டேட்டா. இவ்வளோ தான் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.